வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 8th ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கி கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடம் அனுமதி பெற்றது. டச்சுக்காரர்கள் 1602 டச்சுக்காரர்கள் இந்தியாவில் அவர்களின் வர்த்தக மையத்தை நிறுவியது மசூலிப்பட்டினத்தில். டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களிடமிருந்து கைப்பற்றியது. 1605 அம்பைனாவை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். டச்சுக்காரர்களோட தலைநகர் ஆரம்ப தலைநகர் பழவேற்காடு. பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றியது 1690. அம்பைனா படுகொலை 1623. அம்பைனாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொண்டவர்கள் டச்சுக்காரர்கள். பெட்ரா போர் 1759. டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை பெட்ரா போரில் தோற்கடித்தனர். டச்சுக்காரர்கள் தங்களது குடியேற்றங்களை முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தது 1795. பெட்ரா போர் 1759. அது அப்படியே திருப்பி போட்டோம்னா, டச்சுக்காரர்கள் தங்களது குடியேற்றங்களை முழுமையாக ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்து வெளியேறியது பார்த்திங்கன்னா 1795. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருந்தவர்கள் யாருன்னா போர்த்துகீசியர்கள். அவர்களை வெளியேற்றிவிட்டு 1613 பழவேற்காட்டில் கெல்ரியா கோட்டையை கட்டியவர்கள் டச்சுக்காரர்கள். பழவேற்காட்டிலிருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. டச்சுக்காரர்கள் கோட்டை மற்றும் பகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்த இடங்கள்லாம் எதுனா நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை அதாவது போர்ட் நோவோ, கடலூர் மற்றும் தேவனாப்பட்டினம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.